ஆண்ட்ஹில் சினிமாஸ் தயாரிப்பில் விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், சிபி, அதுல், நாசர் மற்றும் லக்ஷ்மி பிரியா நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். இந்த தாய் கிழவி படத்தில் ஒரு சீன் வரும். நான் பேசுகிறது கருப்பனுக்கு கேட்கும் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம ரிவ்யூவும் இந்த யூனிவர்ஸுக்கு கேட்டுச்சு போல இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஓவராக பில்டப் பண்ணி ப்ரமோட்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்படி ப்ரமோட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தாய் கிழவி படத்துடைய ப்ரமோஷன்ஸ், இந்த ப்ரெஸ் மீட்டு, படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்களுடைய ட்வீட்டுன்னு எல்லாத்துலேயுமே சூப்பர்லேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் தான் நிரம்பி இருந்தது. படமே நல்லா இருந்தாலுமே கூட இவங்க உருவாக்குற அந்த எதிர்பார்ப்பில் அது மேட்ச் ஆகாது, அது கொஞ்சம் கஷ்டப்படுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு ரிலீஃப் என்னென்னா, படம் அந்த ஹைப்புக்கெல்லாம் ஒர்த்தான படமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஹைப்பை ரொம்பலாம் ஏற்றி விடாதீங்கன்னு சொல்லுவேன். படத்தை பார்த்துட்டு கூட இந்த விமர்சனத்தை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக ட்ரெய்லரை தாண்டி படத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை பார்க்குறது இன்னும் கூட தியேட்டரிக்கல் அனுபவத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். மற்றபடி எப்பவும் போல் விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். வெரி மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணலாம். தாய் கிழவி. மதுரை பக்கத்தில் விக்ரமங்கலம்ங்கிற கிராமத்தில் பவுனுத்தாயி ஒரு டெரர் பர்சனாலிட்டி. அந்த சின்ன கிராமத்தில் எல்லாருக்கும் வட்டிக்கு அவங்க கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள கண்டாலே மக்கள் திருச்சி ஓடுற அளவுக்கு அவங்க ஒரு அடாவடியான ஒரு ஃபவுல் மூத். அவங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு பொண்ணு, 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. பொண்ணுக்கு அவங்க சொன்னதை விட 3 பவுன் கம்மியாக நகை போட்டிருக்காங்கங்கிறதுனால புருஷனோட பிரச்சனை. ஸோ நீ அவங்க கூடலாம் போவானா, என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடவே இருக்க வச்சுருக்காங்க. பவுனுத்தாயோடைய பிஹேவியர்னால் பாதிக்கப்பட்ட அந்த உள்ளூர் மக்கள் நிறைய பேர் அவங்க எப்படா போய் சேருவாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி ஒரு நாளும் வருது. பவுனுத்தாயி கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸாக படுத்துடுறாங்க. எல்லாருக்கும் செய்தி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அப்போவோ இப்போவோன்னு கிடக்கும்போது பவுனுத்தாயோடைய சுயநலமான முட்டாள்தனமான 3 பசங்களுக்கும் ஒரு எதிர்பாராத தகவல் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த தாய் கிழவி. தியேட்டரில் படம் பார்க்குற ஆடியன்ஸை, முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த காமெடி, சென்டிமெண்ட் 2 விஷயங்களையும் சரியாக பண்ணிடணும். பட் அதுவுமே கூட சில பேருக்கு மெலோட்ராமா பிடிக்காது. சிலருக்கு ரொம்ப சட்டிலாக இருந்தால் எஃபெக்டிவாக இருக்காது. கேரக்டர்ஸ் நெகட்டிவாக பிஹேவ் பண்ணலாம், ஆனால் இரிட்டேட் ஆகாமல் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீட்டரில் அந்த ரசனை இருக்கும். இயக்குனர் சிவகுமார் முருகேசன் ஹியூமர், சென்டிமெண்ட்டுன்னு 2 எமோஷனையும் சரியான மீட்டரில் படம் முழுக்க மெயின்டைன் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அடிப்படையில் இது ஒரு தெனாலிராமன் மாரல் ஸ்டோரி மாதிரி தான். பட் அதை தன்னுடைய ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. விக்ரமங்கலம்ங்கிற கிராமத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த பேரை காட்டுறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. அந்த பேரை காமிச்சதுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு நல்ல கால் பேக்கும் இருக்குது. பவுனுத்தாயிங்கிற கேரக்டரை பார்த்தா ஊரே எப்படி அலறுதுங்கிறத காட்டுற காட்சிகள்லேருந்து படத்துடைய ஃபன்னும் ஆரம்பமாகுது. முனிஷ்காந்த் கேரக்டர், தாலியை கழட்டி வச்சுட்டு பாவமாக போய் பேசுகிற அந்த மீனாங்கிற கேரக்டர், எப்போ பாரு குடிச்சிட்டே இருக்கிற வெசக்கூட்ட கேரக்டர், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், இந்த 3 பசங்க, அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டர்ஸ், ரேஷல் ரெபேக்காவுடைய பையன் ஹஸ்பண்ட் கேரக்டர்ஸ், இப்படி பலர் அழுத்தமாக ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கேரக்டரை தாண்டி இந்த வேர்ல்டில் நிறைய கேரக்டர்ஸ் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கான ஸ்பேஸ், ஸ்கோப் ஸ்க்ரீன் பிளேலையும் இருக்குது. அந்தந்த கேரக்டருடைய பிஹேவியரை வச்சே சீன்ஸில் ஹியூமரை கொண்டு வந்திருந்தது, ஆர்கானிக்காகவும் இருந்தது. கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகரா சிங்கம்புலி பண்ணுற சேட்டைகள், பாலசரவணனுடைய அந்த மாலை கட்டுற தொழில், அது சார்ந்த நடவடிக்கைகள், முத்துக்குமார் கேரக்டருக்கும் முனிஷ்காந்துக்குமான அந்த பேண்டர், கோல்டுகுமார் கேரக்டரோட என்ட்ரின்னு சின்ன சின்ன ஃபன்னி சர்ப்ரைசஸ் படம் முழுக்க இருக்குது. நினச்சதும் நடக்கணும், ஆனால் பார்க்கவும் புதுசாக இருக்கணுங்கிற அந்த கஷ்டமான விஷயத்தை நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு இயக்குனர். முதல் பாதி முழுக்க முழுக்க என்கேஜிங்காக இருக்கான இல்லை தான். ஜார்ஜ் மரியம் எபிசோடு எனக்கு டோட்டலாக ஒர்க் ஆகலை. இந்த சாய்பாபா காமெடி, ஆட்டோ ஆட்டுறது காமெடி, கோல்டுகுமார் என்ட்ரிக்கு அப்புறம் நடக்கிற கலாட்டாக்கள், இதெல்லாம் அங்கங்கே ஒர்க் ஆகிற அளவுக்கு மொத்த முதல் பாதியும் ஒர்க் ஆகலை. பட் இன்டர்வல் பாயிண்டில் இந்த பிளான் பண்ணப்பட்ட சீட்ஸ் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக கமல்ஹாசனுடைய பாடல்கள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட விதம் டோட்டல் பிளாஸ்ட். ஒவ்வொரு பாட்டுக்கும் தியேட்டரே அதிருது. இந்த ஒவ்வொரு பாட்டுடைய செலெக்ஷனும் அட்டகாசமாக இருந்தது. இது யாரோட ஐடியாவாக இருந்தாலும் அட்டகாசம். செகண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எபிசோட்ஸ், டாக்டரை வச்சு வர காமெடின்னு கொஞ்சம் நேரத்தை கடத்தினாலுமே கூட போர் அடிக்காமல் தான் நகருது. இங்கே டாக்டர்ஸோட, அதுவும் சீஃப் டாக்டரோட 3 பேரும் பேசுகிற சீன்லாம் ஜாலியாக இருந்துச்சு. பாலசரவணன் கேரக்டர் ஒரு சீரியஸ் எமோஷனை கோத்ரூ பண்ணுற பாயிண்ட்லேருந்து படம் நம்மளை இன்னும் கூடுதலாக என்கேஜ் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பட்டையை கிளப்பியிருக்காங்க. செம்ம மாசான ஒரு கமல் பாட்டு, வேறு ஒரு லொக்கேஷனில் உண்மை தெரிய வர மொமெண்ட், இந்த கிழவி அப்படி என்ன தான் பண்ணியிருக்குங்கிறத பசங்க தெரிஞ்சுக்கிற மொமெண்ட், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது திரும்ப வர ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல், தென் ப்ரீச்சியாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லப்பட்ட அந்த ஒரு மெசேஜ், அந்த மொத்த டயலாகும் எழுதப்பட்ட விதம்,
திரும்பவும் எதிர்பாராத ஒரு ப்ராக்ரஸிவ் மொமெண்ட்டுன்னு விசில் சத்தத்தோட கைத்தட்டல்களோட எண்லைனை வெற்றிகரமாக தாண்டிடுறாங்க. கிழவி செத்துருச்சான்னு வந்து விசாரிக்கிற ஒரு கேரக்டர், ஆண்டவருக்கே விபூதி அடிக்கிற அந்த மொமெண்ட், தூரிகா காமெடின்னு படம் முழுக்க எக்கச்சக்கமான சின்ன சின்ன காமெடிகள் ஒன்லைனர்ஸ் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ படத்தில் எது ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓகே ரக ஃப்ளோவில் தான் படம் போகுது. பட் செகண்ட் ஹாஃப் அதை மறக்கடிக்குது. தென் குறைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் ஒரு டேர்ன், ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு கொண்டு போயிருக்காங்க. இது ஹேப்பனிங்காக ஃபீல் பண்ண வைக்குது. ஆனால் இந்த ஃப்ளோலேருந்து எந்த ஒரு 10 நிமிஷத்தை எடுத்து நீங்கள் வெளியே வச்சாலும் படத்துடைய அந்த எண்டிங் பாதிக்கப்படாது. எமோஷன்ஸும் டைல்யூட் ஆகாது. முனிஷ்காந்துக்கான ஒரு சீன் இருக்குது, அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். டாக்டர்ஸ் எபிசோடு ஒன்று இருக்குது, அதை அப்படியே எடுத்து வைக்கலாம். 3 மருமகளுடைய அந்த வேண்டுதல் பாவங்கள் அப்படின்னு அங்கே ஒரு மாண்டேஜ் ஒன்று வரும், அதை தூக்கிடலாம். இப்படி எதை எடுத்தாலுமே இன்டாக்டாக இருக்கும் படம். பட் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே நம்மளை என்டர்டெயின் பண்ணிடுது அப்படிங்கிறதுனால தேவை இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட பரவாயில்ல இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு தான் தோணுது. பட் பாலசரவணன் கேரக்டருக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மொமெண்ட் ஒன்று இருக்குது. அது நல்லாவும் எடுக்கப்பட்டிருந்துச்சு, அந்த மொமெண்ட் ஒர்க்கும் ஆச்சு. ஆனால் அதை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அர்த்தம் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க, அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். காஸ்டிங்கில் தான் இந்த படம் பாதி ஜெயிக்குது. ஆக்சுவலாக ராதிகாவுக்கு அந்த பவுனுதாயி கேரக்டரில் படத்துடைய முதல் 20 நிமிஷங்களையும் கடைசி 20 நிமிஷங்களையும் தான் வேலை ஜாஸ்தி. பட் படம் முழுக்க அவங்களுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். செம்ம டிலைட்ஃபுல்லான மெஜஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தன்னுடைய ஆக்டிங் ப்ரோவர்ஸ் மேலே முழு கான்ஃபிடென்ட் இருக்கிற ஒரு ஆக்டரால் மட்டுமே இந்த போர்ட்ரேயல் சாத்தியம். செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் அது ரொம்ப எவிடென்ட்டாகவே தெரிஞ்சுது. அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம் புலின்னு 3 பேருக்குமே இப்படியான ரோல்ஸ் புதுசு இல்லை. ஸ்டில் 3 பேருமே இம்ப்ரெசிவாக நடிச்சிருக்காங்க. முத்துக்குமாரும் அப்படிதான். இந்த மாதிரி ஒரு அடாவடி கேரக்டர் அவருக்கு புதுசு இல்லை. ஸ்டில் இந்த படத்தில் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவர் நடித்த விதமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த 4 பேரில் பர்டிகுலராக பாலசரவணன் அசத்தியிருக்காரு. முனிஷ்காந்த் ராமதாஸ் செம்ம ஈஸோட தன்னோட ரோலை கேரி பண்ணியிருக்காரு. அவருக்கான பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு சின்ன சீன் இருக்குது, அதுலேயும் கூட நல்லா நடிச்சிருக்காரு. பொண்ணா ரேஷல் ரெபேக்கா ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. ஏன்னா அவங்க முகத்திலேயே அவ்வளோ ஒரு அமைதியை முதல் சீன்லேருந்து பார்க்க முடியுது. அந்த கேரக்டருக்கான அந்த கம்போஷரை ஃபீல் பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணி அவங்க நடிச்சிருக்காங்க. முத்துலட்சுமி, நிரோஷா, அபிநயான்னு அந்த 3 மருமகள்களும் நல்ல செலெக்ஷன், பக்காவான செலெக்ஷன். அவங்க 3 பேருமே இவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ், ஒரு ஃபோன் வந்ததும் இவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுற விதம்லாம் ரொம்ப இயல்பாகவே இருந்தது. எப்போ பாரு குடிச்சிட்டு கங்காரு அடிகளார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த வெசக்கூட்ட கேரக்டரில் ஆத்தாடி குமரன் ஒரு செம்ம சாய்ஸ். இவர் வர ஒவ்வொரு சீனும் அதகலம். வீட்டுக்குள்ளேயே தாலியை கழட்டி வச்சுட்டு பையனை சோகமாக பார்க்க சொல்கிற அந்த பானுப்பிரியா, பேரனா வர விஜய கணபதி, அந்த பையனுடைய முறப்பண்ணா வர ருக்மிணின்னு ஒவ்வொருத்தருமே பர்ஃபெக்டாக இருந்தாங்க. செம்ம ஜாலியான திருவிழா ஃபீலை தன்னுடைய பின்னணி இசையில் கொண்டு வந்திருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. கேட்க ரொம்ப ராவான, ரூட்டடான, ப்ளசண்ட்டான பாடல்கள் அண்ட் பின்னணி இசை. விவேக் விஜயகுமாரோடைய சினிமாகிராஃபியில் அந்த களத்துக்கு உண்டான ரஸ்டிக் லுக்கும் இருக்குது, இந்த படத்துடைய மூடுக்கு உண்டான கலர்ஸும் இருக்குது. எல்லாம் லைவான வாமான ஒரு ஒர்க். கிராமம், வீடு அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே இருக்கும். பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சில செட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பவுல்தாய் வீட்டோட அந்த ரூமோடைய இன்டீரியர்ஸ், மைக் செட்டு, கேசட் பிளேயர், பாலசரவனுடைய அந்த மாலைக்கடை, இப்படி நல்ல டீடைலிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் ராமு தங்கராஜோடைய ஒர்க்குக்கும் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ண வினீஷ் விஜயனுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். மொத்தத்தில் இந்த தாய் கிழவி ஆரம்பத்தில் சொன்னது தான், முடிஞ்ச வரைக்கும் பிளாங்காக போய் உட்காருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துடைய முதல் பிளாக் பஸ்டராக தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு சிறப்பான தரமான என்டர்டெய்னர். எல்லா படங்களுக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக அமையறதில்லை. அப்படி அமையிறது ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக் இந்த படத்தில் சாத்தியப்பட்டிருக்கு. திரும்ப எப்போ சாத்தியப்படும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, முக்கியமாக பெண்கள்னு எல்லாரும் தியேட்டரில் பார்க்க உகந்த ஒரு படம். பாருங்கள்.